ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெறுது. பாங்கு சொல்லப்படுவதனுடைய சிறப்பையும் பாங்கு சொல்வதனுடைய சிறப்பையும் பள்ளிவாசலில் முதல் சஃபில் அமர்ந்து முதல் சஃபில் நின்று தொழுவக்கூடிய சிறப்பையும் மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அதுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பை, அதுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்தஸ்தை மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஒவ்வொரு நேர தொழுகைக்குமே சீட்டு குலுக்கி போட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு சீட்டு குலுக்கி போடுவாங்க? சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்க வாங்க சொல்லட்டும், சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்க தான் முதல் சஃப்ல நிற்கணும் என்கின்ற ஒரு நிலை மக்களிடத்தில் உருவாயிடும். எதை கொண்டு? பாங்கு சொல்வதனுடைய சிறப்பையும், அதே போன்று பள்ளிவாசல்ல முதல் சஃப்ல நின்று தொழுவக்கூடிய சிறப்பையும் மக்கள் அறிந்து கொண்டாங்கன்னா இந்த நிலை உருவாகிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே, பாங்கு சொல்வதும் அதே போன்று முதல் சஃப்ல நின்று தொழுவது இருக்குது, இது ரொம்ப சிறந்த ஒரு நன்மையை பெற்றுத்தரும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடியும். யார் முதல் சஃப்ல நின்று தொழுகிறார்களோ தொழுவக்கூடியவனுடைய அந்த தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அது மட்டும் அல்லாமல் முதல் சஃப்ல நின்று தொழுவக்கூடிய அந்த தொழுகையாளி அல்லாஹ்விற்கு ரொம்ப நெருக்கமானவராக மாறுறார். இன்னைக்கு முதல் சஃப்பை தவிர்க்கவே கூடாது. முண்டி அடிச்சு முதல் சஃப்ல போய் நிற்கிறதுக்கு தான் முயற்சி செய்யணும். முதல் சஃப்பை தவிர்த்திடக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, இக்காம சொல்லப்பட்டும் மக்கள் சாரசாரியாக அந்த சஃப்களை நோக்கி வரும்பொழுது சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, போங்க முன்னாடி போங்க, போங்க முன்னாடி போங்க, போங்க முன்னாடி போங்கன்னு சொல்லி இருக்கிற ஆளெல்லாம் முன்னாடி தள்ளி விட்டுட்டு பின்னாடி நின்று தொழுவக்கூடிய மக்களையும் பார்க்கணும். அது ஒரு சிறந்த ஒரு நன்மையை அவர் இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது உருவாக்கிடும். எனவே முதல் சஃப்பில் நின்று தொழுவக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாரு, அதை தவற விடக்கூடாது. அதே போன்று முதல் சஃப்ல நின்று தொழுகுவதற்கு முயற்சி செய்யணும். எந்த ஒரு எல்லா தொழுகையிலையுமே முதல் சஃப்பை விடாமல் தொழுகுவதை முயற்சி செய்யணும். அது ரொம்ப நன்மையை பெற்று தரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று